விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியீடு. தேர்தல் விளம்பரங்களுக்கு அனுமதி மறுத்த தலைமை தேர்தல் அதிகாரி உத்தரவை எதிர்த்து திமுக வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் ஏப்ரல் 15ஆம் தேதி இந்த வழக்கு தொடர்பான விசாரணை நடைபெறும் என தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க. வணக்கம் சுரேஷ், இந்த வழக்கு தொடர்பான முழு பின்னணி என்ன? திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதி தாக்கல் செய்திருக்கிறார். தேர்தல் ஆணையத்தினுடைய விதிகளின்படி தேர்தல் விளம்பரங்களுக்கு அனைத்து கட்சிகளும் தேர்தல் ஆணையத்திடம் முன் அனுமதி பெற வேண்டும். அந்த அடிப்படையில் அனுமதி கேட்டு அளிக்கக்கூடிய அந்த விண்ணப்பங்களை 2 நாட்களில் பரிசீலித்து முடிவெடுக்க வேண்டும். ஆனால் திமுகவின் தேர்தல் விளம்பரங்களுக்கு முன் அனுமதி கேட்டு விண்ணப்பிக்கும் பட்சத்தில் அந்த விண்ணப்பங்களை பரிசீலிப்பதில் 6 நாட்கள் வரைக்கும் தேர்தல் ஆணையம் எடுத்துக்கொள்கிறது என்று அந்த மனுவில் RS பாரதி குற்றம் சாட்டியிருக்கிறார். சில விளம்பரங்கள் சாதாரண காரணங்களை தெரிவித்து நிராகரிக்கப்படுவதாகவும், அதனால் தேர்தல் ஆணையம் என்பது தேர்தலை நியாயமாகவும் நேர்மையாகவும் நடத்தும் வகையில திமுகவினுடைய விளம்பரங்களுக்கு முன் அனுமதி வழங்குவது தொடர்பான அந்த விண்ணப்பங்களை நிராகரித்த உத்தரவுகளை ரத்து செய்ய வேண்டும் என்றும், தேர்தல் விளம்பரங்களுக்கு அனுமதி அளிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு திங்கட்கிழமை தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வர இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியீடு.